தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அவதானமாக செயற்படவும் இலங்கை மக்களுக்கு மத்திய வங்கியின் அவசர எச்சரிக்கை. சுதந்திர தின ஒத்திகையை முன்னிட்டு நாளை முதல் விசேட போக்குவரத்து திட்டம். ஏனையின் வீதியில் கோர விபத்து, பெண்ணொருவர் பலி. புதிய 2000 ரூபாய் நாணயத்தாளில் உள்ள பல ரகசியங்கள். சிவில் பாதுகாப்பு படையினர் தொடர்பில் ஆனந்த விஜயபாலவின் விசேட அறிவிப்பு. போலீசாருக்கு அதிர்ச்சி கொடுத்த பெண் பல கோடி பெறுமதியான ஆபத்தான பொருள் மீட்பு. காத்தான்குடியில் திடீர் சுற்றி வளைப்பில் சிக்கிய 21 பேர் வழக்கு தாக்கல். பேருந்திலிருந்து தவறி விழுந்த உயர்தர மாணவி உயிரிழப்பு. விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல், அறிவிக்கப்பட்ட புதிய கொடுப்பனவுகள். வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் பாய்ந்த வேன், சிறுவர் மருத்துவமனையில். தொடர்பென விரிவான செய்திகள். காடு மற்றும் தோட்ட முதலீட்டு திட்டங்கள் என்ற போர்வையில் பொதுமக்களிடமிருந்து சட்டவிரோதமாக பண மோசடி செய்யப்படுவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இவ்வாறு மோசடி போர்வையில் பொதுமக்களிடமிருந்து சட்டவிரோதமாக வைப்புத் தொகை வசூலித்ததாக கூறப்படும் 18 நிறுவனங்கள், தனிநபர்களை அடையாளம் கண்டு இலங்கை மத்திய வங்கி விசாரித்து வருவதாக மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க நேற்று தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் முதல் நாணய கொள்கை அறிக்கையை அறிவிக்கும் மத்திய வங்கியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஆளுநர் இதனை தெரிவித்துள்ளார். பொதுமக்களிடமிருந்து பணத்தை திருப்பி செலுத்துவதாக உறுதியளித்து நிதியினை சேகரிப்பது நிதி வணிக சட்டத்தின் கீழ் சட்டவிரோத வைப்புத் தொகை சேகரிப்பாகும் என்று கூறியுள்ளார். இது தொடர்பில் அடையாளம் காணப்பட்ட நிறுவனங்கள், தனிநபர்கள் குறித்து தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். இதுபோன்ற திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் மோசடிகளுக்கு இரையாகாமல் இருக்குமாறும் பொதுமக்களை எச்சரித்துள்ளார். மேலும் பலர் தோட்ட மற்றும் பயிர் தொடர்பான முதலீட்டு திட்டங்களுக்கு எளிதில் ஈர்க்கப்படுகின்றார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே நிதியை வழங்குவதற்கு முன்பு முதலீட்டு நிறுவனங்களின் சட்டப்பூர்வமான தன்மையை சரிபார்க்குமாறும் அறிவுறுத்தியுள்ளார். 2026 ஆண்டுக்கான 78வது சுதந்திர தின விழா இலங்கையை கட்டி எழுப்புவோம் என்ற தொனிப்பொருளின் கீழ் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுதந்திர தின பேரணிக்கான முன்னாயத்த ஒத்திகை நடவடிக்கைகள் ஜனவரி 30, 31 மற்றும் பிப்ரவரி 1, 2 ஆகிய திகதிகளில் நடைபெறும் என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொண்டா தெரிவித்துள்ளார். இதன்போது 78வது தேசிய சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பளை நகர் பகுதியில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. குறித்த விபத்தில் சோரன்பேட்டு பகுதியைச் சேர்ந்த குமாரசாமி செவ்வந்தி என்கின்ற 63 வயதுடைய பெண் சம்பவ இடத்தில் மரணமடைந்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து பளை நோக்கி சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளும் பளையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த டிப்பர் வாகனமும் விபத்துக்குள்ளாகியுள்ளது. டிப்பர் வாகனத்தின் ஓட்டுநர் பளை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை பளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட 2000 ரூபாய் நாணயத்தாளில் பல ரகசிய அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் 75 ஆண்டுகால நிறைவை முன்னிட்டு 2000 ரூபாய் நாணயத்தாள் புழக்கத்தில் விடப்பட்டது. இந்த 2000 ரூபாவுக்கு ஒப்பானதாக போலி நாணயத்தாள்கள் புழக்கத்தில் காணப்படுவதாக ஒரு சில செய்திகள் வெளியாகியுள்ளதையும் மக்கள் மத்தியில் அச்சநிலை காணப்படுவதையும் அவதானிக்க முடிகிறது. நாணய விநியோகத்துக்கு புதிதாக ஒரு நாணயத்தாளை அறிமுகப்படுத்தும் போது இவ்வாறான சிக்கல்கள் தோற்றம் பெறுவது வழமையானதே. 2000 ரூபாய் நாணயத்தாளில் பல ரகசிய அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. 2000 ரூபாய் போலி நாணய புழக்கம் தொடர்பில் எவ்வித முறைப்பாடுகளும் இதுவரையில் கிடைக்கப்பெறவில்லை என குறிப்பிட்டுள்ளார். சிவில் பாதுகாப்பு படை பிரிவில் உள்ள வீரர்கள் வேறு திணைக்களங்களுக்கு மாற்றப்படுவதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார்.
சிவில் பாதுகாப்படை தலைமையகத்துக்கு இன்று ஆய்வு விஜயம் மேற்கொண்டிருந்த போதே இதனை தெரிவித்துள்ளார். சிவில் பாதுகாப்படை பிரிவில் உள்ள 5000 வீரர்களை இலங்கை வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் விடுவிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக குறிப்பிட்டார். பொது பாதுகாப்பை மேலும் உறுதி செய்யும் நோக்கில் சுமார் 10,000 சிவில் பாதுகாப்படை வீரர்களை இலங்கை போலீஸ் திணைக்களத்திலும் இணைத்துக் கொள்ள எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். சிவில் பாதுகாப்படையின் செயல்திறனை மேம்படுத்த தேவையான வசதிகள், உட்கட்டமைப்பு மேம்பாடு, பயிற்சி திட்டங்கள், மனிதவள மேலாண்மை ஆகியவற்றில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். கனேமுள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொல்லதே பகுதியில் சுமார் 22 கோடி ரூபாய் பெறுமதியான கொக்கைன் மற்றும் போதை மாத்திரைகளுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை மேல்மாகாண வடக்கு குற்ற தடுப்பு பிரிவினரால் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். குறித்த பெண்ணை கைது செய்யும் போது அவரிடமிருந்து 4 கிலோகிராமுக்கும் அதிகமான கொக்கைன் மற்றும் 3450க்கும் அதிகமான போதை மாத்திரைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்டவர் பொல்வதே பகுதியில் வசிக்கும் 48 வயதுடைய பெண் ஒருவர் என தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேல் மாகாண வடக்கு குற்ற தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. மட்டக்களப்பு காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் சுகாதார அதிகாரிகள் மேற்கொண்ட பாரிய திடீர் தேடுதல் மற்றும் சுற்றி வளைப்பின் போது 58 வர்த்தக நிலையங்கள் சோதனையிடப்பட்டதுடன் 21 வர்த்தகர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளைச் சேர்ந்த பொது சுகாதார பரிசோதகர்கள் குறித்த தேடுதல் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இதன்போது மனித பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்களை விற்பனை செய்தவர்கள், பழுதடைந்த காலாவதியான பிளாஸ்டிக் பாத்திரங்களில் உணவுப் பொருட்களை விற்பனை செய்த லேபிள் காட்சிப்படுத்தாத வர்த்தக நிலையங்களின் வர்த்தக நிலையத்தின் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சுற்றி வளைப்பின் போது பெருமளவிலான பழுதடைந்த மனித பாவனைக்கு உதவாத காலாவதியான உணவுப் பொருட்கள் சுகாதார அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டன. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பேருந்திலிருந்து தவறி விழுந்த உயர்தர மாணவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கண்டி ஹெதர்லியத்த பிரதேசத்தைச் சேர்ந்த 17 வயதுடைய அப்சரா தசநாயக்கு என்ற மாணவியே பேருந்திலிருந்து கீழே விழுந்து படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மேலதிக வகுப்புக்கு சென்று மீண்டும் பேருந்தில் வீடு திரும்பியுள்ளார். இதன்போது பேருந்திலிருந்து இறங்க முயன்ற வேளையில் அவர் கீழே விழுந்துள்ளார். இதன்போது படுகாயமடைந்த அவர் கண்டி போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். விபத்துடன் தொடர்புடைய பேருந்தின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹெதரிலியத்த போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் விவசாயிகளுக்கு காப்புறுதி மாதம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் உள்ள விவசாய காப்புறுதி சபையினால் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி நெல், மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், சோயா, அவரை, மிளகாய் உள்ளிட்ட அனைத்து பயிர்களுக்கும் வறட்சி, வெள்ளம், காட்டு யானைகள், பூச்சி தாக்கம், தீ விபத்துக்கள், நோய்கள் மற்றும் பீடைகளினால் ஏற்படும் அனைத்து சேதங்களுக்கும் காப்புறுதி பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும். குறைந்த தவணை கட்டணத்தை செலுத்தி பெற்றுக்கொள்ளும் இக்காப்புறுதி திட்டங்களின் மூலம் இயற்கை அனர்த்தங்கள் உள்ளிட்ட பயிர்ச்சேதங்களுக்கு இழப்பீடு பெற்றுக்கொள்ள முடியும். கவுப்பி, பாசிப்பயிறு, உளுந்து, குரக்கன், நிலக்கடலை, எள், கொள்ளு ஆகிய பயிர்களுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 60,000 பெற்றுக்கொள்வதற்கு செலுத்த வேண்டிய தவணை கட்டணம் காப்புறுதி தொகையில் 7% இது தவிர சர்க்கரை வள்ளி, மரவள்ளி, பால்கிழங்கு, பீட்ரூட், கோவா, கேரட், லீக்ஸ், சிறிய வெங்காயம், கத்தரி, வெண்டை, அவரை, குடைமிளகாய், தக்காளி, பாகற்காய், பூசணி ஆகிய பயிர்களுக்கும் ஏக்கருக்கு காப்புறுதி தொகையில் 7% செலுத்துவது போதுமானது. அதன்படி சர்க்கரை வள்ளி செய்கையில் ஏக்கருக்கு ரூபாய் 1,00,000 காப்புறுதி பாதுகாப்பை பெறுவதற்கு செலுத்த வேண்டிய காப்புறுதி தவணை கட்டணம் 7,000 ரூபாவாகும். இஞ்சி, மஞ்சள், கருவா, மிளகு, அன்னாசி, பப்பாளி மற்றும் வாழைச்சீகைகளுக்கு மிக சலுகை அடிப்படையிலான தவணை கட்டணங்களின் கீழ் காப்புறுதி பாதுகாப்பை பெற்றுக் கொள்வதற்காக கவர்ச்சிகரமான காப்புறுதி திட்டங்களை விவசாய காப்புறுதி சபை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டங்களில் பங்களிப்பு செய்து பயிர்ச்சேத அபாயங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபை விவசாயிகளிடம் கேட்டுக் கொள்கிறது.
ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் திம்புலப்பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சென்கிளையார் தோட்டத்துக்கு அருகில் இன்று முற்பகல் இடம்பெற்ற வாகன விபத்தில் சிறுவன் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்கிளையார் பகுதியிலிருந்து ஹட்டன் நோக்கி சென்ற வேன் வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் வீழ்ந்ததில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. வாகனத்தில் இருந்த ஒரு சிறுவன் காயமடைந்துள்ளதோடு பிரதேச மக்களின் உதவியுடன் உடனடியாக கொட்டக்கலை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வாகனம் சாரதியின் கட்டுப்பாடு இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் திம்புலப்பத்தனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.